இந்த வீடியோ பாட்காஸ்ட்ல வந்தாலும் வரலாம். மேபி கண்டென்ட் நிறைய வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்புல அது வேற ஒரு பிளேலிஸ்டாவும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோட டாபிக், இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா, பீக் சைல்ட்ஹுட் டேஸ். சின்ன வயசுல நடந்த எல்லாத்த பத்தியும் பேச போறோம். இந்த வீடியோல புதுசா ஒரு ஆள் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற அந்த மாதிரி குறுக்கல்ல இடையில இந்த வீடியோல வந்திருக்காப்ல கௌசிக். நிறைய வீடியோ வந்தாப்ல. நிறைய வீடியோ, அதாவது எத்தனை வீடியோடா? 3 வீடியோவா? இது 4வது வீடியோ. இது எடுக்கிறது 4வது வீடியோ. டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம்லாம் நடக்கும்ல. புயலுக்கு முன்னாடி வர ஒரு அமைதி, அந்த மாதிரி இவன் வரப்போ ஒரு வீடியோ கட்டாச்சு. இன்னைக்கு ஆகாதுன்னு நம்புறோம். ஸ்கிராப்ல போயிருச்சு. இந்த வீடியோ எப்படி போகும்னு தெரியல. சரி, ஓகே, இந்த வீடியோல ஆரம்பிச்சிருவோம். சைல்ட்ஹுட் டேஸ்லயே மறக்க முடியாதுன்னா சேனல்ஸ், இந்த கார்ட்டூன், இந்த மாதிரி சம்திங். இப்போ சின்ன வயசுனாலே நமக்கு டிவி தான் ஞாபகம் வரும். மொபைல் அப்போ கிடையாது. இப்போ நம்ம சாயந்தரம் 6 மணிக்கு வந்தோடனே ஜெட்டெக்ஸ், சுட்டி டிவி, இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் வரும். சின்ன வயசுல ஸ்கூல் டேஸ் நல்லா இருக்கும். அதாவது இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, சுட்டி டிவி பாக்குறது, கார்ட்டூன்ஸ் ஏதோ ஒன்று பாக்குறது, திரும்ப டியூஷன் போறது, டியூஷன் போயிட்டு வர்றது, நைட்டு சாப்பிட்றது, இது இந்த மாதிரி ஒரு ரொட்டீன்ஸ் நல்லா இருக்கும். அதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? இது எனக்கு ஸ்கூல் டைம், இந்த சின்ன வயசுனாலே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நான் வெள்ளம் எந்திரிச்சிருவேன். ஆனா என்னால இப்போதைக்கு என்னால முடியலன்றதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. வெள்ளன்னு தூங்கிடுவாப்ல. எத்தனை மணிக்குன்னா 6 மணிக்கு காலையில. நீ மூடு. அது நம்ம இந்த படம் எல்லாம் பாக்குறதுனால அப்படிதான் இருக்கும். அது யாரும் கண்டுக்காதீங்க, அப்படிதான் சொல்லணும். சரி, இது டிவி ஷோஸ்ன்றப்ப எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சதுன்னா, எனக்கு போகோ சேனல் ரொம்ப பிடிக்கும். போகோல சோட்டா பீம் மட்டும் நான் பார்க்க மாட்டேன். அதை மட்டும் நான் பார்க்கவே மாட்டேன். நீ மூடு. இந்த டர்கிஷியஸ் கேஸ்டில்னு ஒன்று போடுவாங்க. அது மெயினா நிறைய பேருக்கு தெரியாது. டர்கிஷியஸ் கேஸ்டில்னு சொல்லிட்டு இந்த ஜப்பானோ ஏதோ ஒரு ஊரு. டர்க்கி தான் அந்த ஊர் பேரு. டர்கிஷியஸ் டர்கிஷியஸ் இல்ல, டெக்கிஷியஸ். எனக்கே நிறைய பேர் தெரியாது. டர்கிஷியஸ் கேசல் அப்படிதான். ஏய் பாத்திருக்கியா? மறந்து போச்சு எனக்கு. ஏய் இந்த கேம்ஸ் லாப் ஆயிலடா. ஒரு கேம்ஸ் ஆயிடா. இப்போ என்னடா ஸ்குட் கேம்? ஆமா தண்ணிக்குள்ள விடுவாங்க. ஸ்குட் கேம் அதான் அந்த காலத்து ஸ்குட் கேம். வீட்டுக்கு 3:30 மணி 4 மணிக்கு வருவோம். அது கரெக்டா போடுவாங்க. அப்படியே பயங்கரமா பீக் சைல்ட்ஹுட் டேஸ் தான். அதுதான் நைட்டு 5:30 மணி நான் சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது போடுவாங்க. 10 மணிக்கு நைட்டு 10 மணிக்கு ரிப்பீட் போடுவாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு போட்டுருவாங்க. 5:30க்கு போட்டுருவாங்க. அதெல்லாம் ரொம்ப 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 அப்படியே நிம்மதியா இருக்கும். அது எப்படி சொல்றது, ஃபன்னியான மொமெண்ட்ஸா இருக்கும். இந்த வாட்டர் கன்ல ஆடுவாங்க. முந்திலாம் அந்த ஒரு கல்லு எல்லாம் உருண்டு வரும். அந்த இதுல ஐயோ உண்மையான கல்லு உருண்டு வருது அப்படின்னு நான் பயந்த காலம். அதுக்கப்புறம் அந்த டைஸ்குள்ள போயிட்டு கல்ல மேல உருட்டி விடுவாங்க. தப்பிச்சிருவாங்க. ஓடி போய் ஏறணும். அது அப்புறம் இன்னொன்னு போடுவாங்க. அது என்ன, சக்திமான். அது நல்லா இருக்கும். நான் ரொம்ப அதுவும் இல்லாம இந்த சக்திமான் சொன்னாலே இந்த ஸ்கூல் டயத்துல எல்லாம் நிறைய சின்ன பசங்க எல்லாம் சக்திமான் என்னை காப்பாத்துன்னு சொல்லி மேல இருந்து செத்துட்டாங்கன்ற மாதிரி ரூமர்ஸ் தான். உண்மையான இன்ன வரைக்கும் தெரியல. அதெல்லாம் வேற ஸ்பைடர்மேனை காப்பாத்துங்க, செவத்துல கடிச்சு செவத்துல ஏறுறது, ஸ்பைடர் விட்டு கடிக்க விடுறது. ஐயோ, இந்த மாதிரிலாம் நிறைய சைல்ட்ஹுட்டை பத்தி பேசிட்டே போலாம். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலா பிடிச்சது போகோ சேனல் பார்ப்பேன். நான் போகோல கார்ட்டூன் நெட்வொர்க் பார்ப்பேன். ஆகி அண்ட் த காக்ரோச் பார்ப்பேன். பென்டன். இப்ப இல்லடா, இப்ப ஒரு மீம் வந்துச்சுல, இதாண்டா இப்ப ஒரு மீம் வந்துச்சுல, இந்த மாதிரி தீபாவளி லீவ் வருது என்ன பண்ணீங்க? ஒண்ணு வீட்டுல படம் பார்த்துட்டு இருப்பேன், இல்லாட்டி தியேட்டர்ல இருப்பேன். அந்த மாதிரி அந்த சமயம் என்ன 2 இது என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஒண்ணு சாயந்தரம் வீட்டு விட்டு வந்தோடனே கிரிக்கெட் விளையாட, ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாட போயிருவோம் சும்மா ஜாலியா. நேரா GTA சாண்ட்ரியாஸ், here we go again. அந்த இதெல்லாம் போட்டா ஒரு நாளைக்குலாம் கேம் ஏத்தி வச்சுட்டு மறுநாள் என்னைக்குடா கிளம்புவோன்ட்டு உட்காந்துருந்தனாலாம் மறக்க முடியாத நாள். அதெல்லாம் இன்னைக்குடா கிளம்புவோம். அன்னைக்கு சிஸ்டம் வாங்கியிருந்தோம்.
வாங்கிட்டு ஐயோ வீட்டுல இருக்கே டக்குனு கிளம்பணும்ட்டு அதே நாள் பூரா நினைச்ச காலம்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு GTA ஒய் சிட்டி நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் GTA ஒய் சிட்டி. ஒய் சிட்டி. அதுல ஒரு எப்படின்னா ஒரு பின்னாடி ஒரு பொண்ணு இந்த ஃபன்னி மேன் போட்டா ஜம்மன் இருக்கும். நீ பைக்ல ஏத்துவ, நமக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் பத்தாதுன்னு பஸ்ஸ கொண்டு போய் நிப்பாட்டி ஏறிக்கிட்டே இருப்பான். நீ மூடு ஏறிக்கிட்டே இருப்பான் வரிசையா. அப்படியே ஏறிட்டு பீச்சிட்ட போய் அப்படியே ரன்னிங்ல இறங்கிறேன் பஸ் விட்டு. ரன்னிங்ல வேற அதெல்லாம் அதான் என்ன ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃபிரெண்ட் எப்படி பார்த்தா. எனக்கு நீ சொன்ன மாதிரி தான் ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே வெளியே விளையாட போறதுதான், பசங்களோட சேர்ந்து விளையாட போறது. அப்போ சைக்கிள் வாங்கி கொடுத்த டைம் எல்லாம் ஸ்கிட் அடிச்சு போய் வீலிங் அடிக்க தெரியாது நம்மளுக்கு. அப்ப விழுந்து ஸ்பீட் பிரேக்கர்ல போய் அடிச்சோட அப்படி ஏத்துவோம் பாரு, அது ஒரு வீலிங். அப்ப நம்மளுக்கு அதை அடிச்சு கீழே கவுந்து அடி வாங்கி வீட்டுல வந்து அடி வாங்கி டெய்லி இதான் அடி வாங்குறதா எனக்கு வேலை. வீட்டுல ஏதாவது ஒரு சட்டையை செஞ்சு சொல்லுவாங்க, அந்த கப் எடுத்து சைக்கிளோட பைக் பண்ணி கேட்கும். அது ஆரம்பி போய் KTM சொல்லுவாங்க, நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. டிஸ்னிலயோ ஜெட்டெக்ஸ்லயோ போடுவாங்க ரொக்காண்டோன்ட்டு, ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸ் மாதிரி இருக்கும். அதுவும் ஜப்பான் இதுதான். 2 பேர் தான் இருப்பாங்க மேக்ஸிமம். இன்னொருத்த 3ஆவது கடைசியில வருவேன். அது தரமா இருக்கும். நான் பார்த்ததே இல்ல. அது நிறைய பேர் நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. என்னைக்கு ஜெட்டெக்ஸ வந்து டிஸ்னி எக்ஸ்ட்ரீம் மாத்துனாயலோ அதுல இருந்து நான் வந்து பாக்குறது ரொம்ப குறைச்சிட்டேன் சின்ன வயசுல. அது நல்லா இருக்கும் டிவில அந்த டைம்ல பாக்குறது. ஜெட்டெக்ஸ மாத்துனாயல சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டுறப்ப எவெல்லாம் அந்த இந்த ஹாரன் 30 ஆள்ல 120 ரூபா நிறைய கேரக்டர்ல வரும். பணக்காரங்க அதெல்லாம் நான் இன்னொரு வாங்குனதே இல்ல. அத கழட்டிட்டு ஓட ஆரம்பிச்சாங்க ஒரு சமயம். ஐயோ அத ஒளிச்சு வைக்கிறேன் சீட்டு கடியில எல்லாம் வச்ச காலம்லாம் நிறைய இருக்கு. சவுண்ட் மட்டும் வருங்க. ஒரு கடையில போய் நான் வாங்க போனேன். கரெக்டா கேக்குறப்ப எனக்கு இந்த ஆரம் தான் வேணும். அவன் கடைக்காரனே சொல்றேன் இது வேணாம் திருட்டு போயிரும், சேப்பு வேற எதுனா இப்படி ஒண்ணு வச்சு நான் இப்படி அமுக்குற மாதிரி இருக்கும், இதை வேணா வாங்கிட்டு போங்கிறாங்க. எங்க அப்பா அப்படியே எடுக்க மாட்டாங்க. இப்படி இப்படி அப்படிதான் இருக்கும். பக்கத்துல தீபாவளி கொண்டாட தீபாவளி ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க தீபாவளி வந்து அவ்வளவு ஜாலியா இருக்கும். என்னுவோம் விரல் விட்டு இப்ப பாருங்க வேற வரையான்ற மாதிரி இருக்கு. அது ஒரு நார்மல் டேஸ் தான். தீபாவளி புது ட்ரெஸ் இதெல்லாம் ஜாலியா இருக்கும். என்ன ஒண்ணு மெச்சூரிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்குன்னு தீபாவளில ஒரு விஷயமான்ற அளவுக்கு மெச்சூரிட்டி இன்க்ரீஸ் ஆகவே கூடாது. அந்த மாதிரி ஆயிருச்சு. அதனால தீபாவளின்றது வந்து ஒரு நார்மல் டேஸா கன்சிடர் பண்றோம். ரீசெண்ட் நடந்துச்சு. நம்ம எல்லாம் இருந்துட்டு இருக்கோம். என் ஃப்ரெண்ட் தம்பி ஒருத்தர் இருக்கான், அவன் காலேஜ் படிக்கிறான். அவன் வந்து அன்னைக்கு என்னடா அன்னைக்கு தேர்ஸ்டே ஃப்ரைடே என்னடா காலேஜ் போயிடலன்னா டேய் இன்னைக்கு ஏதோ தசரா லீவு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். ஓ அப்படியா தசரா இப்பதானா அப்படின்ற மாதிரி இருக்கு. தசரா தீபாவளி தசரா இது ஆயுத பூஜை. போகிடா லூசு போயில தசரா இருக்கிறேன். ஐயப்பா தசரா தீபாவளி தான்டா. தசரா லீவு முன்னாடி விட்டுருவான். அதான்டா தீபாவளி. அதான்டா தீபாவளி. அது வந்து அந்த ஆயுத பூஜை ஒட்டி தசரா லீவு சொல்லுவாங்க. பூஜா ஹாலிடேஸ்க்கு லீவ் விட்டுருக்காங்க. ஆமாண்டா அது என் காலேஜ் தசரா லீவு சொல்லி விட்டாங்க. சொல்றேன்டா இந்த மாதிரி நாள் கிழமை எதுவும் தெரியாம போகும். நீங்க உங்க சைல்ட்ஹுட் டேஸ்ல யாராச்சும் வீடியோ பாக்குற நீங்களும் சரி யாராச்சும் சரி இந்த சீட்டு போட்டிருக்கீங்களா? கடைக்கு போய் சீட்டு அந்த சீட்டுனா அந்த சீட் இல்லடா. சீட்டு மீன்ஸ் எப்படின்னா அந்த சீட்டு போய் இந்த தனுஷ் திரும்ப பாருல சின்ன பையன இல்ல. இந்த சீட்டுன்றது கான்செப்ட் என்னன்னா நம்ம இந்த வட்டிக்கு கட்டுறோம்ல அந்த கான்செப்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் அந்த கான்செப்ட் தெரியாது. சீட்டு மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம போய் டெய்லி இல்லாட்டி வாரம் போய் காசு கொடுத்துட்டு இந்த மாதிரி நோட்ல அடிச்சுட்டே வருவாங்க. நம்மளோட நோட்டு கொடுத்துருவாங்க. அடிச்சுட்டே வந்து 500 ரூபா 1000 ரூபா சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் எனக்கு எல்லா காசையும் கொடுக்கணும்னா அவங்க ஒரு 80 ரூபான்ற மாதிரி கணக்கு எடுத்துக்கிட்டு மிச்ச காசை கொடுத்துருவாங்க. இது எப்படின்னா அந்த காசு நம்மகிட்ட தான் நம்ம செலவு பண்ணிடுவோம்னு அவங்க போய் சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு பிளான். அங்க சேர்த்து வச்சு அந்த கடையிலேயே எல்லா ஜாமானையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வரும்போது மிச்ச காசுல பானிபூரி சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து அப்படியே படுத்தோம்னா சூப்பரா இருக்கும். நீ எவ்வளவு பண்ணிருக்கோம். அதே மாதிரி இந்த பிளே ஸ்டேஷன் அந்த கடையில போய் விளையாடுவோம். அது 10 ரூபா 10 ரூபாயோட வேல்யூ நமக்கு 10 ரூபாய்க்கு 1 மணி நேரம் 5 ரூபாய்க்கு அரை மணி நேரம் 10 ரூபாய்க்கு 1 மணி நேரம் அந்த மாதிரி விளையாடலாம். அப்படி விளையாடுவோம். கிடந்த காலம்லாம் நிறைய கிடக்கு. அப்ப நான் விளையாண்டு இருக்கும் போது எங்க அப்பா ஒரு பாத்துட்டு
இதனாலதான் வீட்டுல உட்காந்து இல்லாட்டி தம்பி தங்கச்சியில சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அது வந்து விளையாட விடுறது அந்த மாதிரிலாம். எல்லா பிளே ஸ்டேஷன்லயும் ஒருத்தன் வந்து நம்ம எல்லாரோட வயசு அதிகமா ஒருத்தன் அவன் டெய்லி அங்க விளையாண்டுட்டே ஆமா. 24 மணி அங்கதான் இருப்பான். வீடு வாசம் எதுவுமே இல்ல அவனுக்கு. எவனாச்சும் ஒருத்தனாச்சும் இருப்பான் கண்டிப்பா. இல்ல நான் என்னோட 9th 10th நான் அங்கேதான் கிடந்தேன். அது வந்து ஒரு நான் அங்கேயே தான் கிடந்தேன். 9th 10th அதுக்கப்புறம் நான் பிளே ஸ்டேஷன் இல்ல 9th 10th இல்ல நான் சின்ன வயசுல பிளே ஸ்டேஷனுக்கு போயாம போறேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. PS2 வாங்கி நான் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட வீடு வீடு இல்ல. ரிச் ஃபேமிலி. மாறா. போறன்னு அடிச்சு வீட்டுல உட்கார வச்சிட்டாங்க. எங்க வீட்டுல அதெல்லாம் இல்ல காசு கேட்டா கொடுத்துருவாங்க. நான் சின்ன பையன்ல நானு எல்லாம் அனுப்பி விட்டுருவாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை அவங்க அப்பா போட்டு விட்டு நம்ம ராம்கார்த்தி போட்டு விட்டேன். அவன் போட்டு விட்டு அப்படியே இப்படி கழுத்தை புடிச்சு இப்படி கூட்டு போனாரு. என்னடா பண்றது இப்படி தள்ளி போட்டாரு. ராம்கார்த்தி பிகினி மேட்ச்ல போடா. இந்த OCT இந்த கேம்ல விளையாடும் போது நம்ம என்ன ஆகும், விளையாண்டுட்டு இருப்போம். கரெக்டா அப்பெல்லாம் கேம் ஸ்பீடா போயிரும். எல்லாரும் யாரும் பாக்காதப்ப ஸ்பீடா போயிரும். மட்டும் லோடிங் இமேஜ் லோடிங்ல அந்த பிக்சர் என்னடா கேம்ல ஒரு அக்கா அப்படியே வந்துருவாங்க. அவன் என்ன கேம்ல பாருங்க அவன் பாருங்க அப்படின்ட்டு அப்பா சொல்லி அடி வாங்குவான். கேம் ஹெல்ப் பண்ணி விட்டுருவாங்க. அந்த மாதிரி நடக்கும். வாங்குற டைம்லனா எனக்கு ஏத்த தோணுது இந்த OCT ஸ்டாண்டர்ட் ரியாஸ்லாம் இல்ல. எடுத்தோனே என்ன ஃபர்ஸ்ட் தான் தெரியாதடா மோஸ்ட் வாண்டட் தான். நிம்மதியா இருக்கும். டெய்லி இன்னொரு வரைக்கும் விளையாண்டுட்டு இருக்கேன். ஸ்கூல் முடியும். படா வந்து அதுல விளையாடுவோம். பிளாக் லிஸ்ட முடிப்போம். பிளாக் லிஸ்ட் முடிப்போம். போலீஸ கதற விடுவோம். கேம் மெயின். எப்ப இந்த 7th முடிச்சு 8th போக ஆரம்பிச்சோமோ அப்ப அந்த கேம் விளையாடுற டைம் டிவி பாக்குற டைம் எல்லாம் குறைஞ்சிருச்சு மொத்தமா. இல்ல நானா பாத்துட்டு தான் எனக்குலாம் மொத்தமா குறைஞ்சிருச்சு. இப்ப இந்த GTA வைஸ் சிட்டி GTA சான் அண்ட்ரீஸ்லாம் சொல்றீங்க. GTA மதுரை வருதுன்னு சொல்லி ஒருத்தையும் பொருளைய கிளப்பிட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? கடைசி லெவல்ல மீனாட்சி அம்மன்ல பாம்பு வைக்கணும்னாங்க. இது அதான் இருக்கல பெரிய ட்விஸ்ட். நான் நம்பிக்கிட்டு இருந்தேன்டா இன்னும் வரைக்கும். அப்புறம் இடையில அது வேற GTA வைஸ் சிட்டிய கொஞ்சம் மோடாப் ஏதோ பண்ணி GTA பஞ்சாப்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. பஞ்சாபுக்கே வந்துருச்சு, தமிழ்நாடுக்கு வந்துரும், மதுரைக்கு வந்துரும் போச்சு அப்படின்னு இருந்தா கடைசி வரைக்கும் வரவே இல்லை. நம்ம வீட்டுலாம் பாக்கலாம். கூகுள் மேப்ல எல்லாம் என்னமோ நினைச்சேன்டா போங்கடா ஒண்ணுமே இல்லன்ட்டாடா கடைசியில. அதே மாதிரி முதல் OCT வந்த டைம்ல நம்ம அந்த ஒரு சீட்டு கண்டுபிடிச்சு சீட்டை போட்டு எவனோ ஒருத்தர் சொல்லி அதுக்கு ஏதோ ஒரு அப்டேட் பண்ணி இந்த Shift+F1 அந்த இதெல்லாம் நமக்குனா தனியா வந்து நம்ம பழைய சீட்டோட டைப் பண்ண வேண்டிய சீட்லாம் டக்குனு அந்த இதுதான் வர்றப்பலாம் இன்னும் நல்லா இருந்துச்சு. இது எப்படின்னா இன்ஃபினிட்டியா இருக்கும். அதான் கிளாஸ்ல இருக்கும்போது பேப்பர்ல எழுதி வச்சிருக்கோம். தினேஷ் அரவிந்த் ஞாபகம் இருக்கானா? அவன் வந்து இந்த டெக்கியான கையா இருப்பான் அப்பயே சின்னஸ்லயே. இந்த மாதிரி எல்லா பாஸ்வேர்ட் இருக்கான்னு சொல்லவும் நோட் எடுத்துட்டு போய் கிட்ட உட்காந்து நோட்டை பார்த்து எழுதி சைனி அடி வாங்கி அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. இந்த மாதிரி சீட் எல்லாம் போய் எழுதிட்டு வந்து எல்லாம் நல்ல காலம். பார்த்தா ஒரு சில சீட் ஒர்க் ஆகாது. இதுல பீக் சைல்ட்ஹுட் டேஸ்னா இதெல்லாம் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இதுல பிரேயர்ல நிப்போம், திடீர்னு மட்டும் விழுந்துருவேன். அது பிரச்சனை இல்ல. நம்ம ஒரு இடத்த பாத்துக்கிட்டே இருப்போம். அந்த குட்டி குட்டியா ஏதோ மூவ் ஆகுற மாதிரியே. ஆமா அந்த கண்ணுக்குள்ள தெரியும்டா ஒண்ணு. அது ஆக்சுவலா சின்ன வயசுல நான் என்ன பண்ணுவேன், நமக்கு சூப்பர் பவர் இருக்கு போல. என்னமோ வானத்தை பாத்துக்கிட்டு இருக்கப்ப ஏதோ ஒண்ணு இல்ல, ஒவ்வொரு வாட்டி நீ கீழே ஏத்திட்டு மேல ஏத்தும் போது மேல ஏறி மெதுவா கீழே இறங்குற மாதிரி லெஃப்ட் ரைட் மூவ் ஆகும். உண்மையில சூப்பர் பவர் இருக்கு போல. டெய்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பேன். வீட்டுல நிக்கிறப்ப அடச்சே கிடக்குறாங்களே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா காத்து வாங்குவாங்க. என்ன வெளியே போனா வெளியே கரைச்சா காக்கா கக்கா போயிருண்டா மண்டையில. இந்த டயத்துல இந்த போன் எல்லாம் இருக்கு. அந்த டயத்துல நம்ம எதுவும் இருக்காது. அதாவது கிடைக்கிறத வச்சு நம்ம நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரிஞ்சாலே ஜாலியா ஸ்கூல்ல இருந்து வருவோம். ஒரு மாதிரி நல்லா போகும். வீட்டுல எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் தின்னுட்டு ஹோம்வொர்க் நாளை எழுதிக்கிறோமா அப்படின்னு. அது அந்த சண்டேன்றத விட நம்மளுக்கு ஃப்ரைடே சாயந்தரம் கடைசி பீரியட் பிடி பீரியடா இருந்துச்சுன்னா அதோட சந்தோஷமான டேஸ் எதுவுமே கொடூரமா ஜாலியா கடைசி பீரியட் விளையாண்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். 2 நாள் லீவு.
சரியான சந்தோஷமான நாட்கள்லாம் அதுதான் உண்மையிலேயே. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்ல மழை வந்தா நல்லா இருக்கும். சூப்பரா கடைசி இருக்கும். இது. கரண்ட் போன current cut ஆகி. கத்திக்கிட்டு ஆமா. இல்ல அப்படி தான் இறக்கி விட்டுருவாங்க. கீழே வாண்டுருவாங்க. அது நல்லா இருக்கும். மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கப்ப ஸ்கூல்ல விட மாட்டாங்க, வெளியே விட மாட்டாங்க. அது பெரிய எரிச்சலா இருக்கும். வீட்டுக்கு போகணும்னு நினைச்சோம்னா இந்த இடையில ஞாபகம் இருக்கா ஸ்கூல்ல பாம்பு வச்சாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் இமேஜினேஷன் லெவலு தான். நம்ம தான் ஹீரோ சூப்பர்மேன். அப்ப எல்லாரும் சூப்பர்மேன் சூப்பர்மேன் காப்பாத்திடுவோம். ஐயோ எல்லாத்தோட அந்த சைல்ட்ஹுட் டேஸ்ல இப்ப நம்மளுக்கு ஒரு நம்ம ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னா அது ஒரு இப்ப லீவ் லெட்டர் எழுதுற டைம்ல அங்க அந்த இடத்துல ஓம் பேரை தான் நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை எதுக்குடா அப்படின்னு கிழிச்சு போட்டோம். அப்ப இல்லடா அந்த நம்ம அந்த லெட்டர்ல மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் பேரை தான்டா போட்டேன் அப்படின்னு டக்குனு அந்த இப்பதான் அந்த சலார் அதெல்லாம் hurt ஆகும். லூசு பையலே. அப்பெல்லாம் டக்குனு அந்த தளபதி பிஜிஎம் வந்துடும் முன்னாடி. ஆஹா சூப்பர்ரா ஜாலியா இருக்கும். நல்லா இருக்கும் அந்த டைம்லலாம். ஓஹோ. எப்ப இந்த nursery school-ல விட்டு ஸ்கூல்ல பேர் எழுதுறத காலேஜ்ல கூட அந்த ஹலோ வேர்ல்ட் போட்டு எம்ப்ளாயி ஐடி படுறது இல்ல நம்ம பேரை போட்ட வரிசையா. ஐயோ பிரிண்ட் அப்போ வரைக்கும் என்ன திருந்தாம இருந்து பிக் ஸ்கூல் டேஸ். நர்சரி ஸ்கூல்ல இருந்த வர ஒரு ஜாலியா இருந்துச்சு. நர்சரினா பால்வாடி தானே. நர்சரினா அந்த 5th வர ஓ அந்த வரைக்கும் 5th வர நமக்கு எல்லாமே எப்ப ஹையர் செகண்டரி மாறணுமோ அது பிரைமரி தான் சொல்லுவாங்க. நர்சரி அண்ட் பிரைமரி நான் படிச்ச ஸ்கூல் மொத்தமா அது எனக்கு தெரியாதுப்பா. நர்சரி அண்ட் பிரைமரி அந்த 5th வர நல்லா இருந்துச்சு. degree முடிச்சிட்டேன். அந்த ஹையர் செகண்டரி போனோமோ அப்பதான் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமா. இல்ல அதுக்கப்புறம் வந்து எல்லாம் முளைச்சிருச்சு, எல்லாம் புரியவும் ஆரம்பிச்சிச்சு. தாடி முளைச்சிருச்சு, முளைக்கவும் முதல் காதல் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்கும். அந்த ஸ்கூல் டேஸ்ல நல்லா இருக்கும். ஸ்கூல் டேஸ்ல அப்ப வந்து நம்மகிட்ட போன் இருக்காது, எந்த கம்யூனிகேஷன் இருக்காது. பார்த்தாவல நேர்ல அதுக்காண்டே ஸ்கூல் போவோம். இந்த கம்யூனிகேஷன் இருக்காது. அதுக்காண்டே வேற கிளாஸ்ல உட்கார்ந்து நம்ம 9th படிக்கும் போது வாட்ஸ்அப் வந்துருச்சேடா. போன் இருக்கணும்டா. போன் நம்மளுக்கு வாட்ஸ்அப் நீ வந்து நான் வச்சிருந்தேன். சும்மாறா பணக்கார வீட்டு பையன் எனக்கு போன் இருந்துச்சு. நான் போன் 11th 12th நான் போனே வாங்கினேன். நான் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சேன் காலேஜ் டைம். அப்பதான் எனக்கு போன் வாங்கி கொடுத்தாங்க. ஆமாண்டா உண்மையிலேயே எனக்கு அப்பதான் போன் வாங்கி கொடுத்தாங்க. அது வரைக்கும் எனக்கு போன் கிடையாது. இல்ல போன் நிறைய வேலை பார்த்திருப்பியா? இல்ல அந்த டைம்ல எனக்கு வீட்லயே இருக்க மாட்டேன், நார்மலா வெளியவே தான் இருப்பேன். அதனால நாடோடிடா அவன், வீட்லயே இருக்க மாட்டான்டா, ஊரோடு சேர்ந்து. அதனால வெளியவே தான் இருப்பேன். அதனால போனும் தேவை கிடையாது, லேப்பும் தேவை கிடையாது. ஜிப்சி கேட்டது கிடையாது. ஜிப்சி அவர் போன் வாங்கிட்டாங்கன்னு கேட்டது கிடையாது. ஒரு சாதாரண ஆள் இல்ல. இப்ப கூட வண்டியில போகும்போது ஹெட்போன் போட்டு தான் போக வண்டி நகராது. ஆனா அந்த அளவுக்கு போன் அடிக்ட் ஆயிட்டா. இழுக்குது அவனுக்கு அப்படியே. சாங்ஸ் சின்ன வயசுல ஒரு சில பாடல் எல்லாம் கேட்டோம்னா அப்படியே பாட்டுன்றத விட ஒரு சில மூவி சீன்ஸ் இப்ப பார்த்தாலும் அந்த தம்பி அந்த அந்த ஒரு படம் சண்டை கோழி நினைக்கிறேன். இந்த பஸ்ஸுக்குள்ள விஷால் வந்து வில்லனை அடிச்சு பறக்க விட்டுட்டு அடிச்சு கை வச்சது யாரு தெரியுமா? காசு அப்படியே ஒரு மியூசியம் போட்டு பஸ்ல வந்து ஜம்ப் போட்டு இறங்க போரு. அதான் இப்ப ஒரு ரீசெண்டா ஒரு ரீல்ஸ் ஒண்ணு வந்துச்சு இந்த மாதிரி பாட்டுன்னு எனக்கு ஞாபகம் வருது. நீ ஒரு பாட்டு போட்டு வெங்கட சினிமால அழுதுட்டு இருந்த பாத்தியா? என்னையா இழுக்கிற பாட்டு போட்டுட்டு இந்த நெஞ்சுக்குள்ள நிக்கிது காதுல பாட்டு போட்டு மொட்டை மாடவா அழுதுட்டு இருந்தேன். அந்த நம்ம லாஸ்ட் 12th டைம்ல அதுல ஆல்பம் சாங் தான். என்னடா சினிமா சாங் ஆல்பம் சாங் தான்டா. அதான் பீக் சாங். எல்லாரும் பாட்டு எனக்கு மட்டும் தான் பிடிக்காது. டிஜே ஃபேன்ரா. டிஜே பாட்டுலாம் நிக்கிற காதலி கூட சரி ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோ. அந்த அழகே போட்டு ஐயோ அப்பா பிச்சிருப்பாங்க. ஏஞ்சி ஒண்ணுனா சூப்பர். அந்த இடத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் இப்ப நம்ம பாட்டு இல்ல இவன் எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறீங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு பாரு. மெஜாரிட்டி அதிகமா இருக்கு. அந்த டயத்துல பாட்டு நமக்கு அந்த படம் தெரியும். அந்த படம் தான் தெரியும். இப்ப அந்த நேரத்துல எங்க அப்பா இளையராஜா பாட்டு கூட சும்மா இருங்கப்பா. இப்ப பாரு இப்ப அத மாதிரி கேட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி அது வேற. இப்ப பாட்டு பத்தி பேசவும் எனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் அந்த வீட்டுல நானு தம்பி தங்கச்சி எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப பாப்பா ஸ்கூல் படிக்கிறா. தமிழ் தாய் வாழ்த்தவன் பேசிட்டு இருக்கும்போது மொத்தம் ஞாபகம் இல்ல.
தமிழ் தாய் விட்டு தெரியறியா? வட்ட வட்ட பாதையில இல்லடா ஸ்கூல் டைம் ஓர போடு அங்க ஒரு போடு. ஞாபகம் இல்ல. தமிழ் தாய் வாழ்த்து ஞாபகம் இல்ல. என்னடா தமிழ் தாய் வாழ்த்துட்டாங்க, நம்மளும் ஸ்கூல் டைம்ல பாடி இருக்கோம். இப்ப வரைக்கும் இந்த இப்ப எனக்கு சொல்ற போது எனக்கு ஞாபகம் இல்ல. அது எப்படி பாடு. start ஆகும் ஞாபகம் இல்லடா. தமிழ் தாய் தமிழ் தாய் வாழ்த்து ஞாபகம் இல்ல. தமிழ் தாய்னா திருக்குறள் பாடுறாடா. சரி இங்க வேணா தமிழ் தகவல் சொல்லுங்க. எங்க வேணா சொல்லுங்க. சீரியஸா ஞாபகம் இல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கு. யாரா எடுத்து விட்டா ஃபுல்லா அந்த ஸ்டார்டிங்கே எனக்கு தேவையில்லாம சொல்லி அசிங்கப்படுங்க. தேவையில்லாம் கேஸ் ஆயிரும். தமிழ் தாய் வாழ்த்துல என்னடா கேஸ் ஆக போகுது? ஒருத்தன் இப்ப ரீசெண்டா கேஸ் ஆச்சு தெரியுமா? சென்னை திருக்குறள் தெரியாம இருக்கு. திருக்குறள் தெரியாம இருக்கு. அவங்கள்ட்ட போயிட்டு என்னடா திருக்குறள் சொல்லிட்டா இவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவான். தமிழ் தாய் வாழ்த்து என்னடா? தெரியலடா, அதான் நானும் சொல்றேன். நீ சொன்ன அப்புறம் தான் டக்குனு இதாகுது. இது நம்ம வீட்டுல பாப்பாய சரி. காசு கட்டி சரி, படிக்க ஒரு தமிழ் தாய் வாழ்த்து என்ன வாழ்க்கைக்கு ரெண்டு திருக்குறள் சொல்லுங்க. நான் சொல்லவா? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம் என்றும் விடுபேற்றும். சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்ல இருக்க சொல்லில் பயிலாச்சு. தன்னன் தெரிவது பொய்யற்க பொய் தப்பின் தன்னந்தே தன்னை Please, யாராவது control பண்ணுங்க. எழுதிருப்பாங்க. எனக்கு தமிழே வாசி தெரியாதா விவரத்து.